ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே பூந்தி லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. கிடையவே கிடையாது. இதுக்கு எந்த விதமான ஜாமானும் வெளியிலேருந்து வாங்கவே தேவையில்லை. ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஃபுட் கலர் எல்லோ கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள் வீட்டில் இருக்கிற பொருளை ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1.5 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம். ஒரேடியாக நம்ம 1 கப்லேயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டியாக பிடிச்சிரும். அப்புறம் நமக்கு பூந்தி லட்டு சரியாக வராது. அதனால் கட்டி இல்லாமல் நம்ம ரொம்ப தின்னான ஒரு மாவாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த தோசை மாவு பார்த்தா இருக்குல்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஸோ ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரிக்கரண்டி இருக்கும்ல, ஸோ அதில் ஓட்ட போட்ட கரண்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். நம்ம இதுக்காக கரண்டி வெளியே போய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய கரண்டி, கொஞ்சம் பெருசாக இருக்க கரண்டி எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக வறுக்க முடிஞ்சிடும். அதில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லேசாக தோசை ஊற்றுற மாதிரி தடவி கொடுக்கணும். நம்ம தட்டக்கூடாது. தட்டினா நமக்கு சரியாக வராது பூந்தி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக நம்ம தேய்க்கணும். தேய்ச்சா மட்டும்தான் பூந்தி நல்லா சூப்பராக நமக்கு வரும். நம்ம தட்டினோம் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல போய் நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் போது எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி நல்லா வராது, ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 செகண்ட் கழித்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்த மாதிரி பண்ணிக்கோங்க. பூந்தி லட்டுக்கு நமக்கு பூந்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். காரா பூந்திக்கு அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்க வேண்டாம். அதனால் லைட்டாக சாஃப்டாக வெந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பூந்தி இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே நல்லா முத்தாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது கைகளெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தணும் அப்படின்னா நல்லா பொறுன்னு லேசாக உடஞ்சி வரணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்தரலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரியோட கலர் மாறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வர திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா பலூன் ஆனதும் அதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பூந்தி கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட பூந்தியெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பூந்தி எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூந்தி, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் கொஞ்சம் பூந்தியை தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதை கொஞ்சமாக கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு இதை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போது நமக்கு பூந்தி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பூந்தி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட பூந்தியை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூந்தி கூட அந்த சுகர் சிரப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு கம்பிப்பதம் வந்தோடனே நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் இல்லை ஏலக்காய் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். இது லேசாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம
உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக லட்டு ஈஸியாக நமக்கு பிடிக்க வரும். சூடாக இருக்கும் போது நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் இருக்குது. நம்மளோட பூந்தி வந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ பூந்திலாம் நல்லா ஆறிடுச்சு. 2 கையிலையும் வந்து நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து இதில் வந்து நம்ம பூந்தி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எல்லா பூந்தியுமே ஒரே ஷேப்பில் வரும். அதுக்காக எல்லா பூந்தியும் ஒரே சைஸில் வரும். அதுக்காக ஸோ இதை வந்து 2 கைகளாலையும் வச்சு லைட்டாக இப்படி ஒரு எழுத்து அப்படி ஒரு எழுத்து அழுத்துனீங்கன்னா சூப்பராக நம்மளோட பூந்தி லட்டு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது கடைசி பூந்தி லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். அண்ட் பூந்தி லட்டு செய்கிறது கஷ்டமே கிடையாது. எவ்வளோ ஈஸியாக செஞ்சோம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தீபாவளி சீசனில் அவங்களும் ஈஸியாக செஞ்சு பார்க்கட்டும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.